வணக்கம். வேந்தரின் இலங்கை காலை செய்திகளுக்காக மைதிலி ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டாம் கட்ட கூட்டணி பேச்சு அடுத்த வாரம் ஆரம்பம். தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு. சமூக நீதி காக்க திமுக தயார். திராவிடர் கழக மாநாட்டில் ஸ்டாலின் பேச்சு. அதிமுகவுக்கு 50 அமைப்புகள் ஆதரவு. கட்சி தலைமையகத்தில் இன்று சந்திப்பு. மாட்டு வணிகர்கள் 2 படுகொலை. பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். பாரதிய ஜனதாவின் இரண்டாவது கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் தொடங்கும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரண்டாவது கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அடுத்த வாரம் தமிழகம் வர இருப்பதாக தெரிவித்தார். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த கொங்கு நாடு மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் இன்னும் கூட்டணியில் நீடிப்பதாகவும் அவர் கூறினார். கூட்டணி பலமில்லாவிட்டாலும் கூட 234 தொகுதிகளிலும் பாஜக தனித்து போட்டியிடும் அளவுக்கு தயார் நிலையில் இருக்கிறது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவர்களும் 2-3 நாட்களில் தமிழகம் வர இருக்கிறார்கள். தொடர்ந்து தேர்தல் வியூகங்கள் அமைக்கப்பட இருக்கிறது. அதனால் எந்த கூட்டணி, எத்தனை கட்சிகள், யார் யாரோடு சேர்ந்து இணைந்து போட்டி போட போகிறோம் என்பதையெல்லாம் இன்னும் ஏறக்குறைய 1 வாரத்திற்குள் முழுமையாக முடிவு செய்துவிடும். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சமூக நீதியை காக்க திமுக எப்பொழுதும் தயாராக உள்ளதாக அக்கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி சிறுகனூரில் திராவிடர் கழக சார்பில் சமூக நீதி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மு.க. ஸ்டாலின், திராவிட கட்சிகளை சிலர் தவறாக விமர்சனம் செய்து வருவதாக தெரிவித்தார். திராவிடர் இயக்கம் ஒரு பழுத்த மரம் என்றும் அது எத்தனை கல் விழுந்தாலும் தாங்கிக் கொள்ளும் என்றும் ஸ்டாலின் கூறினார். திமுக ஆட்சி காலத்தில்தான் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சிறுபான்மையின மக்களுக்கு சிறப்பான திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். சுயமரியாதையும் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் திகாவும் திமுகவும் வேறல்ல. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற போவது என்பது உண்மை, உறுதி. சமூக நீதியை நிலைநாட்டுகிற அந்த திட்டங்கள் நிறைவேறப் போவது என்பது உறுதி. அதிமுக தலைமை கழகத்தில் இன்று 50க்கும் மேற்பட்ட கட்சிகள் மற்றும் அமைப்பு தலைவர்கள் அதிமுக அமைச்சர்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்பட 7 கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் ஜெயலலிதா ஏற்கனவே அழைத்து பேசியுள்ளார். நாளை மறுநாள் 23ஆம் தேதி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை ஜெயலலிதா பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல இந்திய தேசிய லீக், இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி உள்பட 5 கட்சித் தலைவர்களை இன்னும் ஓரிரு நாட்களில் ஜெயலலிதா அழைப்பார் எனவும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்நிலையில் 50 கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இன்று அதிமுக தலைமை கழகத்தில் அதிமுக அமைச்சர்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க திட்டமிட்டுள்ளனர். காஷ்மீரில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் விஜயகுமாரின் உடல் நாளை அவரது சொந்த ஊரான வல்லராமபுரத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளது. காஷ்மீர் மாநிலம் கார்கில் பகுதியில் கடந்த 4 நாள்களுக்கு முன்பு ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 2 ராணுவ வீரர்கள் காணாமல் போயினர். இதில் மீட்பு பணியின் போது சுஜித் என்ற வீரர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 4 நாள்களுக்கு பிறகு தமிழக வீரரான விஜயகுமாரின் உடல் 12 அடி ஆழத்திலிருந்து மீட்கப்பட்டது. இதனையடுத்து விஜயகுமாரின் உடல் அவரது சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டம் வல்லராமபுரத்திற்கு நாளை கொண்டுவரப்பட உள்ளது. இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வீரர் விஜயகுமாரின் மறைவால் அவரது சொந்த ஊரான வல்லராமபுரம் சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. இறந்து போன விஜயகுமாரோட குடும்பத்தில் வெறும் அவனோட தங்கச்சி 2 பேர், அவன் ஒரே ஒரு பையன். அவனோட பெற்றோர்கள் அவனை அன்றாடம் ஆடு மாடு மேய்ச்சும் கூலி வேலை செஞ்சு தான் படிக்க வச்சாங்க. அவனோட தங்கச்சிகளையும் அப்படி தான் செஞ்சுருக்காங்க. எனவே மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அவனோட படித்த தங்கச்சிக்கு அவங்களோட படிப்புக்கு தகுந்த அரசு வேலையை வழங்கி அவனுடைய குடும்பத்தை தத்தெடுத்து அரசு அவருக்கு உதவி செஞ்சு காப்பாற்றணும்.
இதற்கிடையே காஷ்மீரின் கார்கில் உள்பட 5 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அங்குள்ள பிர்பாஞ்சால் பகுதியில் கடும் பனிப்பொழிவு நீடிப்பதால் மக்கள் பீதியில் உள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த மாட்டு வணிகர்கள் 2 படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு குலாம் நபி ஆசாத் கண்டன கடிதம் எழுதியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் லதேகார் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லிம் அன்சாரி, இம்தியான் கான். மாட்டு வணிகர்களான இவர்கள் இருவரையும் ஜாபர் என்ற கிராமத்தில் 2 நாட்களுக்கு முன் யாரோ படுகொலை செய்து கைகளை கட்டி மரத்தில் தொங்கவிட்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்பட்ட கலவரத்தில் காவல்துறையை சேர்ந்த 6 பேர் காயமடைந்தனர். 5 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் 2 பக்க கண்டன கடிதம் எழுதியுள்ளார். சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் அதிகரிக்கிறது, இந்தியாவில் ஜனநாயகம் இல்லையோ என்று உலகம் நினைக்க இது வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அக்கடிதத்தில் ஆசாத் கூறியுள்ளார். गुलाम नबी आजाद साहब ने जो लेटर लिखा है तो इन घटनाओं के बारे में हर स्टेट में ये चल रहा है. आरएसएस के लोग हैं और ये बजरंग दल है, राम सेना, शिवसेना, ये सब लोग कानून अपने हाथ में लेकर लोगों को शिक्षा देना चाहते हैं. இதனிடையே இதுபோன்ற சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு ஆளும் பாரதிய ஜனதா அரசே காரணம் என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. முதல்வர் ரகுவர் தாஸ் அதை மறுத்துள்ளார். मोदी जी के आने के बाद असहिष्णुता का वातावरण बना है और जो फीडबैक यहाँ मिला है कि गो कथा के नाम से जिस प्रकार समाज में वैमनस्यता फैलाए जा रहे हैं, इंसानियत के विपरीत, और जिसको जंगल राज, जिसको कहता कहीं पर नहीं लग रहा कि लॉ ऑर्डर में है, लॉ टोटली डिसऑर्डर में है, टोटली कोलैप्स कर गया है. बना हुआ है कि पशु को कोई भी आप राज्य से बाहर नहीं ले जा सकते और इस संदर्भ में पुलिस प्रशासन वहाँ काम कर रही है और विलंब जो भी अभियुक्त तो गिरफ्तार होंगे और इस घटना की पुनरावृत्ति ना हो, हमने प्रशासन को आदेश दिया. உத்தரகண்ட் அதிருப்தி காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு அவர்களது பதவிகளை ஏன் பறிக்கக்கூடாது என கேட்டு சட்டப்பேரவைத் தலைவர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். 71 இடம் கொண்ட உத்தரகண்ட் சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 36 உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 28 உறுப்பினர்களும் இடம்பெற்றிருந்தனர். இந்நிலையில் காங்கிரஸ் முதல்வர் ஹரிஷ் ராவத்துக்கு எதிராக அவரது கட்சியை சேர்ந்த 9 அதிருப்தி எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கைகோர்த்ததால் ஹரிஷ் ராவத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு கவிழும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ராவத் உத்தரகண்ட் சட்டப்பேரவையில் வரும் 28ஆம் தேதிக்குள் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டும் என மாநில ஆளுநர் கே பால் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் பேரவைத் தலைவர் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதுபோல டேராடூனில் அதிருப்தி எம்எல்ஏக்களான விஜய் பகுகுணா, ஹரக் ராவத் வீடுகளில் கட்சி தாவல் தடை சட்டம் தொடர்பான நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. காஷ்மீரில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக முஃப்தி முகமது மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்கள் இடையே தில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மெஹபூபா முஃப்தியின் பிடிபி எனப்படும் மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையில் தொடர்ந்த இடைவெளி நிலவுவதால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. அங்கு தற்காலிகமாக ஆளுநர் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷாவுக்கும் முஃப்திக்கும் இடையில் அண்மையில் நடந்த பேச்சுவார்த்தையிலும் முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்நிலையில் முஃப்தியின் புதிய நிபந்தனைகள் எதையும் ஏற்க பாரதிய ஜனதா தயாராக இல்லை. அதுபோல மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதை முஃப்தியின் பிடிபி கட்சியும் விரும்பவில்லை. இந்த சூழ்நிலையில் முஃப்தி முகமது இன்று தில்லி வந்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். वही जो 7 जनवरी को जो था कि अलायंस है, एजेंडा ऑफ अलायंस है, सिर्फ चीफ मिनिस्टर के लिए उन्होंने अपना नेता चुनना है. जिस दिन चुनेंगे बातें आगे बढ़ सकती है. जनवरी वाली स्थिति है, हमारी वही स्थिति है. மத்திய பிரதேச தலைநகரம் போபாலில் ஏரியில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 6 சிறுவர்கள் உயிர் தப்பினர். 3 சிறுவர் பலியாகிய நிலையில் 4வது சிறுவனின் உடலை தேடும் பணி நடந்து வருகிறது. போபால் தலைநகரில் சோட்டா தலாப் என்ற சிறிய ஏரி உள்ளது.
இருட்டிய பின் இந்த ஏரியில் படகுச் சவாரி செய்யக்கூடாது என்று விதிமுறை உள்ளது. இந்த விதியை மீறி 10 சிறுவர்கள் படகுச் சவாரி செய்தனர். படகு திடீரென முழுகிய போது 6 சிறுவர்கள் நீந்தி உயிர் தப்பினர். மற்ற 4 நீரில் முழுகி பலியானார்கள். இதில் 3 உடல் நேற்று மீட்கப்பட்டது. எஞ்சிய ஒரு உடலை மீட்கும் பணியில் முக்குளிப்பு வீரர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் அதிமுக கவுன்சிலர் வெட்டிக்கொலை. தப்பியோடிய குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தேனி அருகே இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 பெண்கள் உள்பட 10 பேர் காயமடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள டி வாடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்களுக்கும் தேவநாதப்பட்டியை சேர்ந்த மாணவர்களுக்கும் இடையே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் மாணவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் நேற்று இரவு தேவநாதப்பட்டியை சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் மீண்டும் டி வாடிப்பட்டி கிராமத்திற்கு ஆயுதங்களுடன் சென்று மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் 2 பெண்கள் உள்பட 10 பேர் காயமடைந்தனர். தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி கிராமத்தினர் காவல்துறை வாகனங்களை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதால் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மதுரையில் வார்டு கவுன்சிலரான விஜயராகவன் நேற்று மாலை அடையாளம் தெரியாத சிலரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகராட்சியின் 51வது வார்டு கவுன்சிலரான விஜயராகவன் நேற்று மாலை இஸ்மாயில்புரத்தில் உள்ள தேநீர் கடைக்கு அருகில் நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் அவரை அரிவாளால் வெட்டினர். படுகாயமடைந்த விஜயராகவன் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தகவல் அறிந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மருத்துவமனைக்கு சென்று விஜயராகவன் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த கொலை குறித்து மதுரை மாநகர காவல் ஆணையர் சைலேஷ்குமார் யாதவ் தலைமையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் 51 வார்டு அதிமுக கவுன்சிலராக இருக்காரு, அதிமுக வட்ட செயலாளராக இருக்காரு. திடீர்னு யாருன்னு தெரியல, திடீர்னு ஒரு மர்ம கும்பல் வெட்டி கொண்டாங்க. சம்பவ இடத்துல இறந்துட்டார். எனக்கு தகவல் தெரிஞ்சு போய் ஆஸ்பத்திரி கொண்டு வந்தோம். மாணவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என ஏஐடியூசி தொழிற்சங்கத்தின் தேசிய செயலர் வஹிதா நிஜாம் தெரிவித்துள்ளார். ஏஐடியூசி தொழிற்சங்கத்தின் சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளருடன் பேசிய சங்கத்தின் தேசிய செயலர் வஹிதா நிஜாம் மத்திய அரசு மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த நிலை தொடர்ந்தால் மாணவர்களுடன் இணைந்து தங்களது அமைப்பும் போராட்டத்தில் இறங்க வேண்டியிருக்கும் எனவும் தெரிவித்தார். மாணவர்கள் மீது இந்த மாதிரியான குற்ற வழக்குகளை போட்டு இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பல்கலைக்கழகங்களில் நடத்தி கொண்டிருப்பதை கண்டித்து இதை எதிர்த்து இந்திய நாடு முழுவதிலுமாக மிகப்பெரிய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்த வேண்டும். தேர்தல் பறக்கும் படை வாகன சோதனையால் கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் மாட்டுச்சந்தைக்கு வணிகர்கள் வராததால் சந்தை வெறிச்சோடியது. கரூர் மாவட்டம் புலியூர் அருகே உள்ளது உப்பிடமங்கலம். ஞாயிறு தோறும் நடைபெறும் இந்த சந்தையில் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இங்குள்ள மாட்டுச்சந்தையில் சிந்தி, ஜெர்சி, நாட்டு மாடுகள் என பலதரப்பட்ட மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். கேரளம், ஆந்திரம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் மாடுகளை வாங்க வணிகர்கள் வருவார்கள். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் மாடு வாங்க வரும் வணிகர்களிடம் தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதனால் உப்பிடமங்கலம் மாட்டுச்சந்தைக்கு வரும் கால்நடை வணிகர்களின் எண்ணிக்கை குறைந்து சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. பணங்களை கொண்டு போகக்கூடாதுங்கிறதுனால இங்கே வியாபாரம் எங்களுக்கு பாதிக்குதுங்க. இந்த உப்பிடமங்கலம் சுற்று வட்டார யாரும் இதை நம்பி தாங்க பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பணம் கொண்டாடுறதுனால வெளியூர்லேருந்து வந்து மாடு வாங்குறதுக்கு பயந்துக்கிட்டு பணம் கொண்டு வர்றது இல்லைங்க. மாடு வியாபாரம் மந்தமாக இருக்குங்க. இதனால் இந்த உப்பிடமங்கலம் கிராமத்தில் எல்லாரும் ரொம்ப பாதிப்பாக இருக்குங்க. வியாபாரிகள் பணம் அமௌண்ட் கொண்டு வரதுனால தேர்தல் கமிஷன் அறிக்கை விட்டதுலேருந்து வியாபாரிகள் வர்றதுக்கு முடக்கப்பட்டாங்க. எங்களால் வேணும் ஓட்ட முடியல, பாதிக்கப்படுகிறது. இந்த மாதம் எங்களுக்கு டிவி கட்டுறது கூட ரொம்ப சிரமமாக இருக்குங்க.
இது வந்து அரசாங்கம் வந்து நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு நல்ல இதை கொடுக்குமாறு கேட்டு. மதுரையில் அணை கண்மாயில் நீரின்றி அவதிப்படும் விவசாயிகள் அடுத்த ஆண்டு விவசாயத்தை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். மதுரை கிழக்கு பகுதியில் பல்லாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பயனடையும் வகையில் விரகனூர் அணை கட்டப்பட்டது. இந்த அணை வழியாக வைகை அணையிலிருந்து சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அணை சரியாக பராமரிக்கப்படாததால் ஆண்டுதோறும் தண்ணீர் திறந்து விடப்படும் போது விரகனூரில் தண்ணீர் தேக்க முடியாததால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். இந்த பகுதியில் உள்ள ஓவலூர், களிமங்கலம், குன்னத்தூர் விவசாயிகள் குன்னத்தூர் கண்மாயில் தண்ணீர் இல்லாததால் தவிப்பதாக கூறுகின்றனர். இதனால் அடுத்த ஆண்டு விவசாயத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். என்னங்க சார், எல்லா தண்ணியுமே மதுரை மாவட்டத்துக்குள்ளே பூரா கீழே திறந்துடுறீங்களா அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மேலெடுத்து போய் புகார் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலெடுத்து புகார் பண்ணாலும் அதை பற்றி அவங்க எடுத்துக்கல கருத்து. இங்கே உள்ள ஆஃபீஸர்களும் அதை பற்றி எடுத்துக்கல. இப்போ நாங்கள் கிராம மக்களாக சேர்ந்து இந்த கழிவு நீரை கொண்டு போயாச்சும் நம்ம விவசாயத்தை விளைவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இப்போ ஈடுபட்டு எல்லாரும் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி விடணும்னு சொன்ன தண்ணியை நாங்கள் வந்து தண்ணி வைக்க வர்றோம், நாங்கள் தண்ணியை கீழே திறந்து விட்டுட்டேன். இந்த தண்ணியை நீங்கள் அடைச்சி போனால் அந்த மூத்தர் தண்ணியை மதுலேருந்து வர கழிவு தண்ணியை எவ்வளோ கொண்டு போய் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு இப்போ போகிறோம். அந்த தண்ணி அங்கே போய் எங்கள் வயல்காட்டுக்கு போய் சேருமா, எங்கள் கம்மாய் சேருமான்றதே அவலமான நிலைமையில் இருக்கா. குன்னூரில் நடைபெற்ற மெட்ராஸ் படைப்பிரிவு ராணுவ வீரர்களின் இசை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் பகுதியில் அமைந்துள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. கடினமான ராணுவ பயிற்சி மட்டுமின்றி இங்கு இசை பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது பயிற்சி பெற்று வரும் ராணுவ வீரர்களின் இசை நிகழ்ச்சி மெட்ராஸ் ரெஜிமெண்ட் விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. இதில் தமிழ் மற்றும் ஹிந்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. இந்த இசை நிகழ்ச்சியை ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் உள்பட ஏராளமான மக்கள் கேட்டு ரசித்தனர். நம்ம ராணுவத்தில் இருக்கிறது பெஸ்ட் பேண்ட் இது. இங்கே வந்துட்டு நாங்கள் ஏசி சென்டர்லேருந்து பச்சைமட்டிலேருந்து ட்ரைனிங் வாங்கிட்டு இங்கே இந்தியன் கிளாசிக்கல்லேருந்து வெஸ்டர்ன் மியூசிக்கு, ஃபிலிம் டூன்ஸு எல்லாமே வாசிக்கப்படுது. புதுக்கோட்டை அருகே உள்ள தென்னங்குடி அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற வைரத்தேர் வெள்ளோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் புத்தாம்பூர் அருகே உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்த பழைய தேர் சிதிலமடைந்ததால் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தேர் உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. கடந்த 8 மாதங்களாக நடைபெற்று வந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் வைரத்தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இன்னிசை கருவிகள் முழங்க நகரின் முக்கிய சாலைகள் வழியாக உலா வந்த அம்மன் தேர் இறுதியாக நிலைக்கு வந்து நின்றது. சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். கோயம்புத்தூர் அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சிலம்பச் சங்கமம் நிகழ்ச்சியில் 1000க்கும் அதிகமான மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சிலம்பம் சங்கமம் நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்த 1350 மாணவர்கள் பங்கேற்று தற்காப்பு கலையை நிகழ்த்தி காட்டினர். தமிழர்களின் வீர விளையாட்டான நினைவு கூறும் விதமாக ஒட்டுமொத்த மாணவ மாணவியரும் ஒரே மாதிரியாக சிலம்பம் பயிற்சி பெற்ற இந்த நிகழ்ச்சி லிம்கா சாதனை முயற்சிக்காக மேற்கொள்ளப்பட்டதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சிலம்பம் என்ற எழுத்து வடிவில் பள்ளி மாணவ மாணவியர் நின்ற நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை கொண்டு அடிப்படையாக சிலம்பம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸாகவும் வரக்கூடிய தலைமுறைக்கு சிலம்பத்தை ஒரு விளையாட்டாக எடுத்து செல்வதற்கும் அதை ஒரு சாகச முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இது வருங்காலங்களில் ஆல் இண்டியா லெவலில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதிகள் எப்போதும் போல எண்ணற்ற இயக்கங்களுடன் தான் காத்திருக்கின்றன. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டப்பேரவை தொகுதி.
தமிழகத்தின் 234 தொகுதிகளில் ஒன்று என்றாலும் தேர்தலுக்கு என அரசியல் கட்சிகளால் பின்பற்றப்படும் திருமங்கலம் ஃபார்முலா என புதிய இலக்கணத்தை வகுத்ததே இந்த தொகுதிதான். திமுக ஆட்சியின் போது இந்த தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தல்தான் இந்த பெருமையை பெற்றுத்தந்தது. மதுரைக்கு புகழ்பெற்ற மல்லிகை சாகுபடி இங்கே தனிச்சிறப்பு. கனரக தொழிற்சாலைகள், சிறுதானிய விவசாயம் மட்டுமே இங்கு முக்கியமானதாக உள்ளது. இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 1,27,962 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,33,187 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 4 பேரும் என மொத்தம் 2,61,153 பேர் உள்ளனர். கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முத்துராமலிங்கம் 1,01,494 வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் மணிமாறன் 75,127 வாக்குகள் பெற்றார். இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 5 முறையும், அதிமுக 4 முறையும், திமுக 3 முறையும், இந்திய தேசிய காங்கிரஸ், மதிமுக, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆகியவை தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. சிட்கோவில் உள்ள தொழிற்கூடங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகள் அளிக்கப்பட வேண்டும் என்கின்றனர் தொழிற்சங்க நிர்வாகிகள். அப்பளூர் சிட்கோ பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட தொழிற்கூடங்கள் இருக்குது. குறிப்பாக வேலை நேரம் 8 மணி நேரம் வேலை என்று இருக்குது. ஆனால் யாரும் அதை அமல்படுத்துவதில்லை. குறிப்பாக இஎஸ்ஓ ப்ராட்பேண்ட் ப்ரிவெண்ட் பண்ணுவது எந்தவித அடிப்படை வசதி தொழிற்சாலை வைக்கிறதுக்கும் கூட உரிமை இல்லை. மதுரை பிரதான சாலையில் பேருந்து நிலையம் அமைந்துள்ளதால் அடிக்கடி விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். புதிய பேருந்து நிலையம் உருவாக்குவது மட்டுமே தீர்வாக அமையும் என்கின்றனர் அவர்கள். எண்ணுமேலியக்கள் அனைவரும் இந்த திருமங்கலத்தினுடைய பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்கின்றோம், புதிய பேருந்து நிலையம் அமைத்துக் கொடுக்கிறோம் என்ற வாக்குறுதி கொடுத்து மக்களிடம் வாக்கு வாங்கி சென்று விட்டார்கள். ஆனால் இதுவரையில் இந்த பேருந்து நிலையத்தை திரும்பி கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இதனால் பொதுமக்களுக்கும் தென்பகுதியிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் மிகுந்த சிரமங்கள் இருக்கின்றது. பாசன கால்வாய்கள் தூர்வாராததுடன் தூர்வாரிய கால்வாய்களிலும் லட்சக்கணக்கில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். முந்தைய ஆட்சியின் போது சிப்காட்டிற்காக கையகப்படுத்திய விளைநிலங்களை விவசாயிகளுக்கு திரும்ப தருவதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது இன்றைய முதல்வர் ஜெயலலிதா சொன்ன வாக்குறுதி இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்கின்றனர் தொகுதி மக்கள். திருமங்கலத்தை தவிர சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் சின்னஞ்சிறு கிராமங்கள்தான். சாலை வசதி, பேருந்து வசதி, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்பதே காலம் காலமாக வாக்காளர்களின் ஏக்கமாக இருக்கிறது. பஸ் எந்த பஸ்ஸும் நிற்க மாட்டுது, தனியார் பஸ் தான் நிற்குது. கவர்மெண்ட் பஸ் அதிகமாக நிற்க மாட்டுது. எலெக்ஷன் டயத்தில் எல்லா நேரம் கோரிக்கை வைக்கிறோம், அதான் பஸ் விடுறோம்னு சொல்கிறாங்க. நைட்லேயும் இரவுலேயும் அதிகமாக நிற்க மாட்டுது பஸ். அடுத்து வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷன் ஆச்சும் இந்த சின்ன சின்ன கிராமங்களுக்கு பஸ் நிற்கிற வசதி செஞ்சு கொடுக்கணும். திருமங்கலத்தில் சாலை வசதிகள் வேண்டும் என்றும், குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும், சுத்தமற்ற நீர் விநியோகிக்கப்படுவதாகவும் இப்பகுதி பெண்கள் கூறுகின்றனர். வெயில் காலம் வந்தால் தண்ணியும் பிரச்சனை, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஒரு சில நேரம் நல்லா வருது, ஒரு சில நேரம் வர்றது கிடையாது தண்ணி. ரயில்வே பாலம் அது ஸ்கூல் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க காலைல ரொம்ப சிரமப்படுறாங்க. கேட்டில் நின்றுக்கிட்டு ஒரு அவசரமாக ஆஸ்பத்திரி போகணுன்னா கூட கேட் இருக்கிறதுனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புதைச்சாக்கடை பணிகளும் நடைபெறவில்லை என்பது இந்த பகுதி பெண் வாக்காளர்களின் குற்றச்சாட்டு. பல துறைகளில் பின்தங்கிய திருமங்கலத்தில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்படவில்லை என்கின்றனர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கே. இதை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறையா தொழிற்சாலைகள்லாம் ஏற்படுத்தி நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரணும். கொசு தொல்லை காரணமாக இந்த பகுதியில் தொற்று நோய்களும் அதிகரித்துள்ளதாக திருமங்கலத்தைச் சேர்ந்த பெண்கள் பலரும் தெரிவித்தனர். பாதாள சாக்கடை இந்த பக்கம் திட்டம் கொண்டு வரதா சொன்னாங்க. இன்னும் அது அமலுக்கு வரல. ஏன்னா இங்கே இருக்கிற டயத்தில் எங்கள் வீட்டில் ரொம்ப அந்த கொசு தொல்லை. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சுன்னா கொசு அதிகமாக இருக்குது. ஓட்டுப்பட்ட மக்கள் ஏமாந்த நிலைமையில தான் நாங்கள் என்றைக்குமே இருக்கிறோம். வரும் தேர்தலில் வெற்றி பெறும் புதிய சட்டமன்ற உறுப்பினராவது தீராத தங்களது தொகுதியின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே திருமங்கலம் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. இதுபோன்ற எண்ணற்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமலே உள்ளது. அது மட்டுமல்லாது தற்போது அரசியல் நிலவரப்படி நிறுத்தக்கூடிய வேட்பாளர் அரசியல் கூட்டணி வைத்தே வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று தெரிகிறது. வேந்தர் செய்திகளுக்காக மதுரை திருமங்கலம் தொகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் ராமணிகண்டன். கியூபாவில் அமெரிக்க அதிபர், தலைநகர் ஹவானாவில் உற்சாக வரவேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தமிழக செய்திகள். அமெரிக்க அதிபர் ஒபாமா கியூபாவில் வரலாற்று சிறப்புமிக்க 3 நாள் பயணத்தை தொடங்கியுள்ளார். கியூபாவில் 1959ஆம் ஆண்டு ஏற்பட்ட புரட்சிக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் கியூபாவிற்கும் இடையே கடந்த 57 ஆண்டுகளாக பகை நீடித்து வந்தது. கியூபா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதித்தது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் பனாமாவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் கியூபா அதிபர் ராகுல் காஸ்ட்ரோவும் ஒபாமாவும் சந்தித்து பேசிய பின் இரு நாடுகளுக்கும் இடையில் நல்லுறவு ஏற்பட தொடங்கியுள்ளது. இதன் ஒரு கட்டமாக அதிபர் ஒபாமா 3 நாள் பயணமாக தனது குடும்பத்தினருடன் தனி விமானத்தில் கியூபாவிற்கு புறப்பட்டு சென்றார். 88 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஒருவர் கியூபா செல்வது இதுவே முதல் முறையாகும். கியூபாவில் அமெரிக்க தூதரக ஊழியர்களை சந்தித்த ஒபாமா தலைநகர் ஹவானாவை குடும்பத்துடன் சுற்றி பார்த்தார். பிளாசா தேலா தேவாலயத்திற்கு வருகை தந்த அவர் அங்கு கார்டினல் ஜெமி ஆர்டவை சந்தித்து பேசினார். இருபது ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி இலங்கை அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இவ்விரு அணிகளுக்கு இடையே பெங்களூரு சின்னசாமி திடலில் நடந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற மேற்கிந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. பேட்டிங்கை தொடங்கிய இலங்கை வீரர்கள் அடுத்தடுத்து சரிந்தனர். 47 ரன்களுக்குள் 5 விக்கெட்டுகளை இழந்து இலங்கை தவித்தது. இறுதியில் அந்த அணி 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 122 ரன்களை எடுத்தது. மேற்கிந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் பேட்ரி 12 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்களை கைப்பற்றினார். Bedri to continue, and he's missed him. Stopped, getting it. Runs right past. That's it. Edge, and that'll be gone too. Oh dear. Well, for one. Out goes that leg stunt. Bowling figures from him. பின்னர் 123 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு மேற்கிந்திய அணி ஆடத் தொடங்கியது. அந்த அணியின் கிறிஸ் கெயில் சிறு காயம் காரணமாக ஆடாத நிலையில் அணியின் மற்ற வீரர்கள் வெளுத்து வாங்கினார்கள். ஃபிளட்ச் ஆட்டமிழக்காமல் 64 பந்துகளில் 6 சிக்சர்களுடன் 84 ரன்களை குவித்தார். முடிவில் வெறும் 3 விக்கெட்களை மட்டுமே இழந்து மேற்கிந்திய அணி 127 ரன்களை குவித்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் சூப்பர் 10 சுற்றின் இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வங்கதேச அணியுடன் பலப்பரீட்சை நடத்துகிறது. ஆஸ்திரேலியா வங்கதேச அணிகள் மோதும் இந்த போட்டி கர்நாடக மாநிலம் பெங்களூரு சின்னசாமி திடலில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. 50 ஓவர் போட்டி சாம்பியனான பலம் பொருந்திய ஆஸ்திரேலிய அணி எச்சரிக்கையுடன் வங்கதேசத்தை எதிர்கொள்ளும் என அந்த அணியின் தலைவர் ஸ்டீவ் ஸ்மித் கூறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற ஏடிபி இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் மிலோஸ் ரோனிக்கை வீழ்த்தி ஜோகோவிச் பட்டம் வென்றார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நடைபெற்ற இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடர் ஆடவர் இறுதிப் போட்டியில் உலகின் முதல் நிலை வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் கனடாவின் மிலோஸ் ரோனிக்கை எதிர்கொண்டார். இதில் 6-2, 6-0 என்ற எளிய நேர்செட்களில் ரோனிக்கை வீழ்த்திய ஜோகோவிச் 5வது முறையாக ஏடிபி இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் பட்டத்தை கைப்பற்றினார். Game set and match. Djokovic 2 sets to love. 6-2, 6 love. Djokovic. அதுபோல இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடர் மகளிருக்கான இறுதிப் போட்டியில் உலகின் முதல் நிலை வீராங்கனையான அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸை பெலாரஸ் நாட்டு வீராங்கனையான விக்டோரியா அசரென்கா எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் செரீனா வில்லியம்ஸை 6-4, 6-4 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி அசரென்கா சாம்பியன் பட்டத்தை வென்றார். Women's singles champion Victoria Azarenka. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இரண்டாம் கட்ட கூட்டணி பேச்சு அடுத்த வாரம் ஆரம்பம். தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு. சமூக நீதி காக்க திமுக தயார். திராவிடர் கழக மாநாட்டில் ஸ்டாலின் பேச்சு.
அதிமுகவுக்கு 50 அமைப்புகள் ஆதரவு. கட்சி தலைமையகத்தில் இன்று சந்திப்பு. மாட்டு வணிகர்கள் 2 படுகொலை. பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.